ஸ்ரீருத்ரத்தின் இறுதியில் மகா மிருத்யுஞ்சய மந்திரம் வரும். மிக பிரபலமானது. திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனாத் மிருத்யோர் முக்ஷீயமாமிருதாத். இதில் உர்வாருகமிவ பந்தனாத் முக்ஷீய என்ற வரிகளின் அர்த்தம், வெள்ளரிப்பழம் அதன் கொடியிலிருந்து விடுபடுவது போல் என் பந்தங்களிலிருந்து நான் விடுபட வேண்டும் என்பதாக அமையும். எனக்கு வெகு நாட்களாக ஒரு சந்தேகம். எந்த பழமாயிருந்தாலும் பழுத்தவுடன் பட்டென்று தன் செடி அல்லது கொடி மரத்திலிருந்து அருந்து விழுந்து விடும்தானே. இதில் வெள்ளரி பழத்தை மட்டும் ஏன் இந்த மந்திரத்தில் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது என்று பல வேத விற்பனர்களிடம் கேட்டும் திருப்தியான பதில் கிடைக்கவில்லை. பின் ஒரு முறை மகா பெரியவா இதற்கு ஒரு அற்புதமான விளக்கம் அளித்திருந்ததை படிக்க நேர்ந்தது. அதாவது, மற்ற பழங்கள் போல் அல்லாமல் வெள்ளரி பழம் கொடியில் பூத்து காய்த்து பழுக்கும். வெள்ளரி கொடி தரையோடு தரையாய் படரும். அதனால் வெள்ளரி பழமும் தரை தளத்திலேயே பழுத்து கிடக்கும். அது பழுத்தவுடன் அதை சுற்றியுள்ள கொடியின் கிளைகள், இலைகள் போன்றவை தன்னால் அந்த பழத்தை விட்டு விலகுமாம். அதாவது, பழம் கொடியிலிருந்து உதிர்வதில்லை, கொடிதான் பழத்தை விட்டு விலகுகிறது. அதுபோல ஞானிகளுக்கு அவர்கள் பந்தம் பற்றை விட்டு விலக வேண்டும் என்பது இல்லை. சரியான தருணத்தில் இவர் பழுத்து விட்டார் என தெரிந்தால் பந்தம், பற்று போன்றவை அவரை விட்டு தாமாகவே எப்படி வெள்ளரி கொடி தன் பழத்தை விட்டு விலகுகிறதோ அதுபோல விலகிவிடுமாம் என ஒரு அற்புதமான விளக்கம். நமது மந்திரங்களின் ஆழமான கருத்தும் புரிந்து கொள்ள காலம் பல விஷயங்களை நமக்கு கற்றுத்தருகிறது.